ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை 3 நாட்கள் ரொம்ப விசேஷமாக ஜேஷ்டாபிஷேகம் செய்வாங்க ஜூன் மாதத்தில். இந்த சேவா டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் மார்ச் 21 காலையில் 10 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதை பற்றின அப்டேட் டிடிடியில் சொல்லுவாங்க. சொன்னதும் நம்ம சேனலில் நானும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஜேஷ்டாபிஷேகம் சேவா பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஜேஷ்டாபிஷேகம் ஜூன் 26, 27, 28 3 நாட்கள் நடக்கும். ஜேஷ்டாபிஷேகம் சேவானா என்னென்னா, உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி தாயாருக்கு தான் இந்த சேவா செய்வாங்க. ஆக்சுவலாக அந்த விக்கிரகம் ஐம்பொன்னால் ஆன விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு தங்க கவசம் சாத்தியிருக்காங்க. அந்த தங்க கவசத்தோடு தான் ஆண்டு முழுவதும் அப்பப்போ நடக்கிற அபிஷேகம் எல்லாம் செய்வாங்க. இந்த ஜேஷ்டாபிஷேகத்தின் போது மட்டும்தான் ஒரு 2-3 டேஸ்க்கு பிஃபோர் பூஜைகள்லாம் செய்து அந்த தங்க கவசம் எடுத்து அதில் ஏதாவது சரி செய்ய வேண்டிய ஒர்க்கெல்லாம் இருந்தால் செய்து பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 நாட்களும் கண்டெடுக்கப்பட்ட பொழுது பெருமாள் ஐம்பொன்னால் ஆன விக்கிரகமாக எப்படி இருந்தாரோ அப்படி இருப்பார். கவசம் எதுவுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. கவசத்தோடு பார்க்குறதுக்கும் கவசம் இல்லாமல் மலையப்ப சுவாமியை பார்க்குறதுக்குமே 3 நாட்களும் சேவை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 8 to 8:45 சாந்தி ஹோமம், 9 to 11 அபிஷேகம் கல்யாணோத்சவ மண்டபத்தில் செய்வாங்க கோயில் உள்ள. அதுக்கப்புறம் சேவா முடிஞ்சோடனே கொடிமரத்தை ஒட்டி நம்மளை மூலவர் வெங்கடாஜலபதி பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க ஜெயன் விஜயன் வரைக்கும். இப்போ 300 ரூபா ஃப்ரீ தரிசனம்லாம் போனால் எந்த அளவுக்கு நம்ம தரிசனம் செய்வோமோ அந்த அளவுக்கு. அப்போ ஜேஷ்டாபிஷேகம் சேவா டிக்கெட் புக் பண்ணவங்க மட்டும்தான் தரிசனத்துக்கு இருப்பாங்கன்னா, இல்லை கொடிமரத்துக்கிட்ட போகும்போது மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு 7:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி செக்கிங்கெல்லாம் முடித்து மகாதாரம் தாண்டி உள்ள கல்யாணோத்சவ மண்டபத்தில் இந்த சேவா பார்த்துட்டு மூலவர் பெருமாளை தரிசனம் செய்துட்டு வெளியில் வரத்துக்கு 11:45 ஆகும். டிக்கெட் புக் பண்ணவங்க கல்யாணோத்சவ மண்டபத்தில் உட்காந்து இந்த சேவாவை நேரில் பார்க்கலாம். டிக்கெட் புக் பண்ணாதவங்க திருமலைக்கு போகாதவங்க எஸ்பிசி சேனலை பார்க்கலாம். லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சாந்தி ஹோமம் முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. அலங்காரம் அப்போ செய்ய மாட்டாங்க. 3 நாட்களும் பெருமாள் வேறு வேறு கவசம் சாத்தியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஹோமம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் திரை போட்டுட்டு நம்ம தரிசனத்துக்கு வந்துடுவோமா. அதுக்கப்புறம் அன்றைக்குரிய கல்யாணோத்சவம் சேவா நடக்கும், ஊஞ்சல் சேவா நடக்கும். பெருமாள் அங்கேருந்து வைபோத்சவ மண்டபத்துக்கு போய் அங்கே ஆர்ஜித பிரம்மோற்சவம் நடக்கும். அதுக்கப்புறம்தான் முதல் நாள் வைரக்கவசத்தில் இருப்பார் வஜ்ரக்கவசம். அந்த வஜ்ரக்கவசமே விசேஷமானது. பெருமாளோட தீவிர பக்தர் வீரன் நாட்டு அவர் கனவுல பெருமாள் வந்து எனக்கு ஒரு வஜ்ரக்கவசம் செய்யுங்கிறார். அதை பேஸ் பண்ணி அவரும் ஒரு வஜ்ரக்கவசம் செய்கிறார். செய்துட்டு எந்த பெருமாளுக்கு அதை சாத்துறதுன்னு அவருக்கு தெரியல. ஸ்ரீரங்கம் போகிறார், காஞ்சிபுரம் போகிறார், மேல்கோட்டைக்கு போகிறார். எங்கேயுமே அந்த கவசம் செய்தது சுவாமிக்கு செட் ஆகலை. அப்புறம் திருமலைக்கு வந்து மலையப்ப சுவாமிக்கு சாத்துறப்போ கரெக்டாக அந்த சைஸில் இருந்தோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம். ஸோ அப்பையிலேருந்து அவர் சாத்துற அந்த வஜ்ர கவசத்தை ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஜேஷ்டாபிஷேகத்தோட முதல் நாள் சாத்துறாங்க. இந்த அலங்காரத்தில் வஜ்ர கவசத்தில் நம்ம பார்க்குறதுக்கு இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக சேவா டிக்கெட் புக் பண்ணவங்க கூட வெளியில் வந்து தான் பார்க்க முடியும். 4:40 வைபோத்சவ மண்டபத்தில் வருவார். வெளியில் சஹசர தீப அலங்கார சேவாவில் எழுந்தருள்வார். இந்த வஜ்ர கவசத்தில் நம்ம சஹசர தீப அலங்கார சேவை அட்டன் பண்ணாலும் பார்க்கலாம், இல்லை அந்த இடத்துல இருந்தாலும் பார்க்கலாம், இல்லை எஸ்பிசி சேனலில் கூட நம்ம அந்த அலங்காரத்தில் பார்க்கலாம் பெருமாள். அதுக்கப்புறமா மாட வீதி உலா வந்து கோயில் உள்ள அழைச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்து 2ஆம் நாள் கூட காலையில் சேம் டைமிங்ஸில் சேம் சேவா நடக்கும். ஹோமம் அபிஷேகம் அதுக்கப்புறமா திரை போட்டுருவாங்க. கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜிதம் பிரம்மோற்சவம் வைபோத்சவ மண்டபத்தில் நடக்கும். செகண்ட் டே முத்தங்கி சேவா அலங்காரம் பெருமாளுக்கு. அங்கேருந்து பெருமாள் சகசர தீப அலங்கார சேவாவில் வந்து எழுந்தருளி முத்தங்கி சேவாவில் இருப்பார். எஸ்பிசி சேனலையும் பார்க்கலாம். நேரில் அந்த சகசர தீப அலங்கார சேவா மண்டபத்துக்கிட்ட இருந்தாலும் பார்க்கலாம். சகசர தீப அலங்கார சேவா புக் பண்ணாலும் நம்ம கிட்ட உட்காந்து சேவிக்கலாம் முத்தங்கி சேவாவில். அதுக்கப்புறமா மாட வீதி உள்ள வந்து கோயில் உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க பெருமாள். 3ஆம் நாளும் காலையில் நடக்கிற சேவா அதே தான் நடக்கும், ஹோமம் அபிஷேகம். ஆனால் கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஜூன் 28 கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் இருக்காது நம்ம புக்கிங் அப்போது. பெருமாளுக்கு எடுத்தாங்கல்ல அந்த தங்க கவசம்,
அன்னைக்கு தான் சாத்துவாங்க. ஸோ அதை சாத்திட்டு சாயந்தரம் பெருமாள் கோயில் உள்ளேந்து வெளியில் வருவார் சகசர தீபாலங்கார சேவாக்கு. சகசர தீபாலங்கார சேவா இருக்கும் 28ஆம் தேதி. வெண் பட்டால் ஆன வஸ்திரம் பெருமாள் தாயாருக்கு சாத்தியிருப்பாங்களா, அந்த பாலிஷ் எல்லாம் போட்டு தங்க கவசத்தில் பளிச்சுன்னு ஜொலிப்பாங்க அந்த பெருமாள் தாயார். சகசர தீபாலங்கார சேவாவில் ஊஞ்சல் சேவா எழுந்தருளி மாட வீதி உள்ள வந்து உள்ளே போவாங்க. அப்போலேருந்து அடுத்த ஜேஷ்டாபிஷேகம் வரைக்கும் பெருமாள் தாயார் அந்த தங்க கவசத்தில் தான் இருப்பாங்க. ஸோ எந்த அலங்காரத்தில் நீங்கள் பார்க்கணுன்னு புக் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் புக் பண்ணிக்கோங்க. சேவா பொறுத்த வரைக்கும் 3 நாட்களும் சேம் தான். டிக்கெட் புக் பண்ணலன்னா கூட இப்போ நான் சொன்ன மாதிரி சாயந்தரம் மாட வீதியில் இருந்தாலோ சகசர தீபாலங்கார சேவாலோ இல்லை நேர்லேயே போகலன்னா கூட SBC சேனலில் பார்க்கலாம், அபிஷேகம் பார்க்கலாம், பெருமாள் அலங்காரத்தையும் பார்க்கலாம். புக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம ஆர்ஜி சேவாவோ இல்லை ஆனுவல் சேவாவோ ஏதோ ஒன்று புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சேவா டேட்லேருந்து மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே ஆதார், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு. மற்றபடி நீங்கள் வேறு எந்த சேவா ஆர் எந்த டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆர்ஜி சேவா ஆனுவல் சேவா புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே புக் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். சேம் டைம்லேயே கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜி பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவாவோடு சேர்த்து தான் இந்த 3 நாட்களுக்கு உண்டான புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். இந்த 3 நாட்கள் புக் பண்ணுறப்ப கூட ஏதாவது ஒன்று தான், மொத்தமாக ஆர்ஜி சேவா ஆனுவல் சேவாவில் ஏதாச்சும் ஒன்று தான் புக் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு 600 டிக்கெட்ஸ் போல் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு லாகினில் ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல், மேல் ஃபீமேல் எப்படி வேணாலும் ஜெண்டர். ஏன்னா இது கப்பல் டிக்கெட் கிடையாது. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 400 ரூபாய். குழந்தைங்க 12 வயசுக்கு கீழே இருந்தால் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு, சாங்கல்பம் செய்கிறப்போ ஷர்ட் பண்ணி எடுக்க சொல்லிவிடுவாங்க. ஸோ மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. சுபதமென்ட்ரி வழியாக நம்மளை சேவாக்கும் தரிசனத்துக்கும் அனுமதிக்கிறதுனால இந்த டிக்கெட் புக் பண்ணவங்க அந்த கவுண்டர்லேயே, சுபதமென்ட்ரி கவுண்டர்லேயே மொபைல் லக்கேஜ் எல்லாம் கொடுத்து மறுபடியும் அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். இதன் மூலமாக நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணணும் அப்படின்னா 2 பேருக்கு நம்ம ஒரு லாகினில் இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அக்காமடேஷன் பொதுவாக மற்ற எல்லா தர்ஷன் டிக்கெட்டுக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்கள்ல. மேபி மார்ச் 24 இல்லை 25 மத்தியானம் 3 மணி போல் அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். அப்போ நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். இந்த சேவா டிக்கெட்டை நம்ம 2 பேருக்காக புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். சுபதமென்ட்ரிங்கிறதுனால 300 தர்ஷன டிக்கெட், ஃப்ரீ தர்ஷனத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ நடக்கிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஹோமம் பார்க்கலாம், அபிஷேகம் பார்க்கலாம், அப்படியே கொடிமரத்தை ஒட்டி பெருமாளையும் ஜெயின் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வரதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். 3 நாட்களும் அப்போது முன்னாடி இந்த 5 ஐடி ப்ரூஃப் இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஜேஷ்டாபிஷேகம் ஒரு வருஷம் 3 நாட்களும் அட்டன் பண்ணியிருக்கேன். வீடியோ கூட நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அட்டன் பண்ணதை பற்றி. பிரசாதம் என்னவா கொடுப்பாங்கன்னா, ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு கவுண்டரில் போய் நம்ம வாங்கிக்கணும். ஜென்ரலாக சுபதமென்ட்ரி அப்படின்னா சில சேவாஸ்க்கெலாம் ப்ளவுஸ் பீட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது கொடுக்க மாட்டாங்க. லட்டு மட்டும் பிரசாதமாக கொடுப்பாங்க. லட்டு கவுண்டரில் போய் வாங்கிக்கணும். காலையில் நம்ம ஒரு 7-8 மணி போல் உள்ளே நுழையிறோம் சுபதமென்ட்ரியில் அப்படின்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கோயில் உள்ளே கிடையாது. ஸோ வெளியில் தான் இருக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணி கல்யாணோற்சவ மண்டபத்திலே இருக்கும். அபிஷேகம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 8 to 8:45 நம்ம உள்ளே போகும்போதே அங்கே ஹோமம் ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கும். 8:45க்கு சாந்தி ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் டிடிடி ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு சங்கல்பம் செய்வாங்க அண்ட் நமக்கும் சங்கல்பம் செய்வாங்க. 9 மணிலேருந்து அபிஷேகம். பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள், சந்தனம், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1.25 மணி நேரம் இந்த அபிஷேகமே போகும். அதுக்கப்புறம் திரை போட்டுருவாங்க. நம்ம அப்படியே வரணும். செக் பண்ணுங்கள் அந்த அபிஷேகம் தீர்த்தம் எதுவும் கொடுக்குறாங்களா இல்லை அந்த மாதிரி கொடுக்குறாங்க. மீன்ஸ் நம்ம கையிலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சில டைம் அது தெளிப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்கிறாங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்க, அவசரப்பட்டு வந்துடாமல். அப்படி எதுவும் கொடுக்கலன்னா நம்ம பாட்டுக்கு டைரெக்டாக தர்ஷனத்துக்கு போயிடணும். கொடிமரத்தை ஒட்டி கோயில் உள்ள வஜ்ர கவசத்தில் இருக்கட்டும், முத்தங்கி சேவாலையாக இருக்கட்டும், அந்த தங்க கவசம் மறுபடியும் சாத்தினதுக்கப்புறமா இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும் அலங்காரம் பெருமாளை பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் வந்ததும் அந்த ஜேஷ்டாபிஷேகம் ஆட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி புக் பண்ணணுங்கிறது புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் அப்போ ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் 400 ரூபாய் டிக்கெட்டில் இந்த ஹோமம், அபிஷேகம், மூலவர் தரிசனம், சுபதமென்ட்ரி வழியாக போய் பார்க்குறத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். தேங்க்யூ.